ஆமா, ஏது இவ்வளவு பணம்? ஒளிச்சு வாங்கினது. அப்படியா? அப்படியே கையணைக்கி விடு. அது சரி, உன் கூட வந்து என் ஃப்ரெண்டு எங்க ஆளை காணோம். அவனை வித்துதான் உழைச்சது. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ், என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆல்ரெடி போட்ட பெஸ்ட்டான வீடியோஸ்க்கு ஒஸ்டா வியூஸ் போன வீடியோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்றா போட்டு அடிச்சு மிக்சிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி போட்ட வீடியோஸே எடுத்து போட்டு ரீரீல்ஸ்ன்னு சொல்லி விட்டுற அந்த சின்ன சேனலோட பேர் தான் இவரை சுற்றி விட்டது, அப்புறம் அவர் சுற்றி விட்டது பசங்க கொளுத்தி போட்டதா அண்ணன் அடிக்க பாக்க இந்த தட்டியோட தலை அடிச்சா ஆறுதான், வெடிச்சா 108 தான். டயர் உள்ளார போகலைங்க. அன்னைக்கு இதே மாதிரி நான் போல இப்படி எகிரி குதிக்கும் போது போயிடுச்சுன்னு. காதல்னாலே அண்ணன் அசத்துவாரு. ஓய் செல்ஃபி. ஐயோ அண்ணா பாத்து. அண்ணாவா? நைஸ் ப்ரொபோசல் ப்ரோ. கம்பி அழுத்தி பிடிச்ச கம்பி பழுத்து என் நெஞ்சத்தை இந்த சின்ன கம்பி என்ன செய்யும்? செத்த பையல தலைவனா சும்மாவா? கமான் பாய் உன்னால முடியும். சில்லி காய் இத தூக்கிட்டு இருக்கேன். விடக்கூடாது மை சைல்டு. கமான் 35 36 38 39 40. வாங்கும் போதே கேட்டேன் பழத்தை 2 வாங்கலான்னு. அப்ப வேணான்னு சொல்லி போட்டு இப்ப மூஞ்சதுக்கு வச்சிருந்த என்ன அர்த்தம்? இப்ப வேணும்னு அர்த்தம். எதை? சரி பார்க்காத சாப்பிடு. அருமையான பழம். ஆண்டவா பாக்கு வச்சுட்டு திங்கிறான். இன்னைக்கு நைட்டு உனக்கு நிக்காம போகணும். கொடுத்துரு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இங்க ஒருத்தன் சிலரை பொறுக்க போறான். எவ்வளவு சொல்லியும் கேட்கல. வரானா? அவன் விழுந்ததை மட்டும் காமிக்க முடியாது, ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அடே எதுக்குடா எங்களை இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்? ஒரு நிமிஷம் இருடா. ஒன்னத்தையும் பண்ண மாட்டேங்கிறேன். அன்னைக்கு அவங்க பண்ணதை பார்த்து ரெடியா மாமா? எப்பவோ ரெடி பேபி. 1 2 தான். என்ன ப்ரோ சோக்கு கேக்குதா? சோக்கு கேக்குது. தண்ணியை மாற்றி குடிச்சதுல தான் தலைவனுக்கு கொஞ்சம் வீரம் வந்தது. என்ன நீ என்ன பெரிய புரியா? என்கிட்ட சண்டைக்கு வர? அண்ணனுக்கு ஆப்பனண்டே இல்லாம பர்ஃபார்மன்ஸை தெரிக்க விட காலு மட்டும் நல்லா எடுத்திருந்தா இந்நேரம் இங்க நடக்கிறது வேற. அவ்வளவுதான், மடக்கிட்டேன். ரைடர்னாலே வழக்கமா இதெல்லாம் நடக்கிறதானு சாமி. தேங்க்ஸ்ரா தங்கம் முறுக்கி பாக்குறியா? தங்கம் சொல்லிட்டு முறுக்க மாட்டீங்களா? மாடுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும்ல. சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமா. கொண்டா என்ன சாப்பாடு? இட்லியும் பாவங்க குழம்பு. அத நீயே தின்னு. அண்ணன் அன்னைக்குன்னு பார்த்து சமைக்க விட 15 ரூபா பாக்கெட்டு தெரிக்க விடும். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ரோடு சைடில் நடந்து போயிட்டு இருக்கும் போது அண்ணன் கடையை அப்பதான் பார்த்தோம். என்னன்னா ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கீங்களே நம்ம கேட்க. இது மசாலா ஜூஸ்ப்பா, சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும்னு சொன்னாரு. ஓகேனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா கலக்கி தாங்க அப்படின்னே அண்ணன் கிரிட்டுன்னு கலக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்கெல்லாம் உங்க அம்மாவை பிடிக்குமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்புறம் யாருக்கெல்லாம் உங்க உயிர் மேல ஆசை இருக்கோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அண்ணன் மிக்ஸ் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒரு கிளாஸ்ல ஊற்றி கொடுத்தாரு பாருங்க. ஆஹா டேஸ்ட் சொல்லவா வேணும். முடிச்சுட்டு எவ்வளோனே அப்படின்னு கேட்கும்போது ஜஸ்ட் 15 ரூபா தான் சொன்னாரு. அப்புறம் எப்படின்னு நாங்க கேட்கும்போது எல்லாமே ஒரு லக்கு தான்ப்பா. உசுரோடு இருக்கீங்கல்ல, வீடு போய் சேருங்க. இன்னைக்கு சமையல டேட் லிட்டில் பிரின்சஸோடதுங்க. உருட்ட ஆரம்பிக்கிறேம்மா. அக்கா அண்ணனுக்கு ஹெட் வாஷ் பண்ணேன். ஷாம்பு போட்டு துடைப்பேன் தோழரே. அட என்னது இது? ஐயோ என்னையா மண்டைய வச்சிருக்க? அண்ணனோட திறமையை பத்தி அப்பதான் அவருக்கே தெரிஞ்சது. மொத்தம் 6 பாட்டில் எண்ணிக்கோங்க. அட என்னது இது? நமக்குள்ள இவ்வளவு பவரா? இது வழக்கிது வருமா? வாழ்க்கையில மன அமைதிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கோவம் வந்தா இந்த மாதிரி கை தட்டி அதை அப்படியே போக விடுங்க. அன்னைக்கு அண்ணன் கொடுத்த பாதுகாப்புல நம்மளை மீறி தலைவர் பக்கம் எவனும் போக முடியாது. அவங்களுக்கு அவ்வளவு பெர்சன்டேஜ், இவங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ். நம்ம செய்யற வேலை மேல கழுகு பார்வையோட இருக்கணும். அண்ணன் சொல்ல வர்றது நமக்கு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பேண்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல 50 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. சவுண்ட் வித்தியாசமா இருக்கு. உடற்பயிற்சி பண்ணுங்க, ஆனா இவன மாதிரி இல்ல. கைஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம். இதான் இந்த வளையம் தான். வீசி விட்டா போதும் நம்ம கிட்டே வந்து சும்மா மூச்சு இழுத்து பிடிச்சாலும் 6 பேக்ஸ் வந்துடாது. இந்த மாதிரி இறங்கி ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ணனோட அறிவிக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தோலை மட்டும் உரிச்சு போட்டா போதும், மொத்தமாக நச்சுக்கி கொடுத்துரும்.
இந்த அபூர்வ வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்னதான் ரெஃப்ரியா இருந்தாலும் ஆட்ட நேரத்தில் உள்ளார போனா இதுதானே நடக்கும். முருகா, வலி உயிர் போகுது. ஓபி அடிச்ச ஒர்க்கருக்கு ஓனர் வச்சார் ஆப்பு. எடே முதலாளி சொல்லுங்க, வேலை நடக்குதா? வேலை தான் முதலாளி பார்த்துட்டு இருக்கோம். என்ன வேலை பண்றீங்க? அத ட்ரில் பண்ணிட்டு இருக்கு முதலாளி. அப்படியா? சரி சரிடா. சரி வேலையை பாரு, நான் பின்னாடி வரேன். சரி வாங்க. முதலாளி, இங்க வித்தியாசம் இருந்தாலும் பேர் ஒண்ணு தானே. என்னது இது? நான் எந்த மவுச சொன்னா நீ எந்த மவுச புடிச்சிட்டு வந்திருக்க? இது பேர் தான் மவுஸ் இல்லையா? நான் ஒரு எலிய சொன்னேன். பாவம், அது ஒரு உயிர் தானே. பொடுசுங்க தலையாட்டி ஆனந்தமா இருக்க காரணம் என்னன்னா, டைரக்டா நம்மளே அட்டாக் பண்றானுங்க. பங்குனி வெயில் பளிச்சுன்னு அடிச்சா என்ன பண்றது? ஒன்றும் பண்ண வேணாம். இந்த மாதிரி மீன் தொட்டியை உடச்சு விட்டு கீழே படுத்தா கொஞ்சம் குளு குளுன்னு இருக்கும். இது வேணா நீங்க விண்டர்லயும் ட்ரை பண்ணலாம். நியாயம் தானுங்க முக்கியம். ஹலோ சார், வீட்ல யாரப்பா இந்த நேரத்துல? சார் கதவை திறங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அடியாத்தாடி, நீங்க கதவை மூடினாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். நீங்க இருக்கிற பக்கம் நாங்க வந்தா கல்லால் அடிக்கிறீங்க, கண்ணை வச்சு சுட வரீங்க. அதே மாதிரி நாங்க இருக்கிற பக்கம் நீங்க வரும்போது பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணும்ல. தம்பி, அது வாஸ்தவம் தான்ப்பா. இருந்தாலும் இங்க ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல சார், நான் செல்லமா கடிப்பேனா, ஆசையா வாங்கிப்பீங்களா? அண்ணன் அக்காவுக்கு ஒரு சப்போர்ட்டா போய் நிக்கேன். தூக்கு உன்னால முடியும். இல்ல கஷ்டமா இருக்கு. சப்போர்ட்டுக்காக வந்தவர் இனிமே சப்போர்ட் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. மாஸ்டர், ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, இதை நானே பண்றேன் பாருங்க. அட கொல்லையில போனவன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஒரு மீனை பிடிச்சிட்டேன். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அது போல. ஓடாத. மவனை கையில மாட்டேன். பிரியாணி தான் நீங்க. பூனையை வச்சு பிரியாணியா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மாம்பழம் சேலத்தில் கூட இந்த மாதிரி கிடைக்காது. நம்ம தோட்டத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஒன்லி சைனா. பாருங்க, அடுத்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. பழம் அருமையா இருக்கும். பாருங்க. அடாடா, டேய் வீடியோ கட் பண்றா. அண்ணனோட மூஞ்சி அம்மாஞ்சியா இருந்தாலும் களவாண்டு குடிச்ச பூனை இன்னைக்கு நைட்டு சித்திரம் வந்து அனுபவிக்கணும். அவசரப்பட்டு வாய் விட்டமோ. அண்ணன் செவுத்துக்கு பெயிண்ட வச்சு பேட்ச் ஒர்க் போட. மாப்பிள்ள சிந்தாமடி மாப்பிள்ள. இங்க பாரு, திரும்பி வீட்டுல போய் குடிக்கணும் நானு. தலைவர் மார்க்கெட்டிங்ல பின்னுவாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைப்பை வாங்கினா நீங்க தண்ணியை மிச்சம் பண்ணலாம். இந்த பைப்புக்கும் அந்த ப்ளூ கலர் பக்கெட்டுக்கும் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு. இப்ப திருவரம் பாருங்க, தண்ணி எங்க போகுது. ஒரு சிறப்பான ஏஐ டெக்னாலஜி மூலமா இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். உருட்டுனே வாய்க்கு வந்தது உருட்டுனே. தலைவன் பேட் எடுத்து சுத்த ஆரம்பிச்சாருன்னு. இன்னும் 2 பால்ல 8 ரன் அடிக்கணும். அடிப்பாரா? மேட்ச் முடிஞ்சுச்சு. அண்ணங்கிட்ட எவனாச்சும் வந்து இன்னைக்கு என்ன கிழிச்சான்னு கேட்டக்கூடாதல்ல, அதுக்காகவே. இனி எவன் கேட்பான்? அண்ணனுக்கு போறப்ப கொஞ்சம் பொழுதுபோக்கு வேணும்ல. அவங்கள கூப்பிடுங்க. அவருதான். எக்ஸ்கியூஸ் மீ சார், அங்க கூப்பிடுறாங்க உங்களை. அப்படித்தான். யாரு கூப்பிட்டா நம்மள? அக்கா படியில போட்ட ஆட்டம் நெஞ்ச பூட்டி வச்சத என்ன அழகா ஆடுது பாருங்க. எதுக்கு இதெல்லாம் அப்பவே சொன்னேன். தாத்தாவோட பஞ்சிங் பவரை பத்தி சொல்லணும்னா ஒரு குத்தி வச்சா அங்க பாரு மாப்பிள்ள சம்பவத்தை. அவ்வளவுதான்ப்பா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு போங்க, அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் ஆகும். அப்படியே உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்டும் பண்ணி விட்டு போங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, மரட்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.